சந்திப்போம் சிந்திப்போம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி குளித்துறை கூடுதல் மாவட்ட நீதிபதி MP முருகன் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி சட்ட விழிப்புணர்வு மற்றும் தகவல்கள் குறித்து தான் அமையறதா இருக்கு. குளித்துறை கூடுதல் மாவட்ட நீதிபதி MP முருகன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். சார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களோட சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சட்ட விழிப்புணர்வு மக்களிடையே எப்படி இருக்கு சார்? கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தற்காலத்துல மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு அதிகமாயிருக்கு. சட்டத்தை தெரியல அப்படிங்கிறது ignorance of law is not an excuse சொல்லுவாங்க. அதாவது சட்டம் தெரியவில்லை என்பது மன்னிக்க கூடியது அல்ல. அப்போ ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சட்டமே எதிர்பார்க்குது. அந்த வகையில இன்றைக்கு கல்வி நிலையங்கள்ல போதிக்கப்படல, ஆனா வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை வாயிலாகவும் அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி மையம் விழிப்புணர்வு முகாம் அதிகமா நடத்துறாங்க. அதுல இருந்து அவங்க நிறைய கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கிறதா தான் நான் நம்புறேன். அருமையா சொன்னீங்க சார். இப்போ ஒரு நீதிபதியா உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து எப்படி சார்? நீதிபதியா இன்றைக்கு நீதிமன்றத்துல தினந்தோறும் நிறைய பொதுமக்களை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு. அப்படி பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்விகள், நீதிமன்றத்துல அவங்க பேசுற விஷயங்கள்ல சட்டம் சார்ந்த தகவல் நிறைய இருக்கு. அப்ப அவங்க சட்டத்தை நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி அந்த சட்ட விழிப்புணர்வு அதிகமாக குற்றங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குற்றங்கள் நிச்சயமா குறையும். இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும், பின்விளைவுகள் இந்த மாதிரி அமையும், வாழ்க்கையில சில சறுக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு அவங்க கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விழிப்புணர்வு அதிகமாவே இருக்கு. நீதிமன்றங்கள் நடத்துறது எளிமையாவும் இருக்கு. சட்டம் தெரிஞ்சவங்க 2 பேரும் ஒரு வழக்குல தொடர்புடையவங்களா இருக்கும்போது அந்த வழக்குகளை விசாரிப்பதுல எளிமையா இருக்கு. அதுல சொல்லக்கூடிய தீர்வுகளை அவங்க மன பக்குவத்தோட ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் திரும்பவும் தொடருது. அந்த பகைமை மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் இப்போ பெண்கள், குழந்தைகள் நீதிமன்றத்துல சாட்சியம் சொல்வதற்கு பொதுவாக தயக்கம் காட்டுறாங்க. அதை நீக்குவதற்கு சட்டத்துல ஏதாவது வழிமுறை இருக்குதா? நீதிமன்ற நடைமுறை கடினமா இருக்குதா? இது எப்படி சார்? பொதுவா ஒரு வழக்குல தீர்வு என்பது அந்த சாட்சிகள் என்ன சொல்கிறார்கள், எந்த மாதிரியான ஆவணங்கள் தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கறத அடிப்படையாக தான் வச்சிருக்கு. அப்போ ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சாட்சி சொல்றதுக்கு தகுதியானவங்க ஆண்களா பெண்களா அப்படி இல்லை. நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருண்மைகள் தொடர்பா யார் யாருக்கு என்ன தகவல் கிடைக்குமோ அதை சொல்றதுக்கு நீதிமன்றம் வாய்ப்பு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பெண்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்த நீதிமன்றத்துல கண்டிப்பா சொல்லணும். பழைய காலத்துல காவல் நிலையத்துக்கு போறதுக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது, நீதிமன்றத்துக்கு வருவதற்கும் ஒரு தயக்க உணர்வு இருந்தது. இப்ப சமீப காலமா அதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சட்டம் பெண்கள் சார்பாக அவருடைய கணவர் சாட்சியம் அளிக்க அனுமதிக்குது. ஒரு மனைவி நீதிமன்றத்துக்கு வர இயலாது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கணவர் மனைவி சார்பாக நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்க அனுமதி இருக்கு. அதே மாதிரி அவருடைய தகப்பனார், சகோதரன், இந்த மாதிரி நபர்களும் பெண்களிடம் ஒரு அதிகார பத்திரம் வாங்கணும். இந்த பெண் சார்பாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு ஒரு அதிகாரம் எழுத்துப்பூர்வமா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் நீதிமன்றத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சார்பா மற்றொரு நபர் சாட்சியம் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் கோர்ட்டுக்கு வர பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அடையாளம் வெளியில தெரிஞ்சிருமோ அல்லது ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு ஆளாவோமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு தான். ஆனா அதையெல்லாம் நீக்குவதற்கு இப்ப சட்டத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வராங்கன்னா இப்ப சமீப காலத்துல கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள ஏற்பட்ட முன்னேற்றம், பொதுமக்கள் வரக்கூடிய வழியாக நீதிமன்ற வளாகத்துக்கு அவங்க வர வேண்டியதில்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர் விருப்பம் தெரிவிச்சாரு அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்திற்குள்ள நுழைவதற்கே தனியாக பாதை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிபதியுடைய அறைக்கே நேரடியாக வருவதற்கு,
அல்லது அந்த பெண்கள் குழந்தைகளுக்காக தனியாக அறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுல அவங்க காத்திருக்கலாம். அந்த அறையிலிருந்து நேரடியா நீதிமன்ற அறைக்குள்ள சாட்சியம் அளிச்சிட்டு யாருடைய பார்வையிலும் படாம அவங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாரு துன்புறுத்தல் ஏற்படுத்தினாங்களோ அவங்கள நீதிமன்றத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுல ஒரு நெருடல் வரும். அப்ப அவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தின நபர் இந்த சாட்சியம் அளிக்கும் போது அவங்க கண் பார்வையில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீதிமன்றத்துல ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான ஏற்பாடு அப்படின்னா, ஒரு கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள குற்றவாளி நிப்பாரு. அவரை சாட்சியம் அளிக்கிற பெண்ணோ அல்லது சாட்சியம் அளிக்கிற குழந்தையோ பார்க்க முடியாது. ஆனா அவர் நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி குற்றவாளி அந்த கண்ணாடி அறைக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக தன் மீது தாக்குதல் நடத்திய நபரை பார்ப்பதில் இருந்து அந்த பார்வையில் இருந்து மறைத்து வைக்கப்படுகிற ஒரு புதிய முயற்சி இப்ப ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நேரடியாக வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி. அது மனசுக்கு நெருடலா இருக்கும். அவங்களுடைய நடத்தைய சந்தேகத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா இப்ப இந்த போக்சோ சட்டம் வந்த பிறகு அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழக்கறிஞர் நேரடியா கேள்வி கேட்க முடியாது. அந்த வழக்கு சார்ந்த கேள்வியை வழக்கறிஞர் நீதிபதியிடம் சொல்லணும். நீதிபதி அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையிடம் அந்த பெண் குழந்தைக்கு புரிகிற வகையில அச்ச உணர்வு ஏற்படாத வகையில சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்ற நடைமுறையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வரும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாம பெண்கள் நீதிமன்றத்துக்கு வரலாம், தைரியமா வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. இப்ப குழந்தைகள் நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கூட எத்தனை வயது குழந்தைகள் அப்படின்னா எந்த வயதுல உள்ள குழந்தைகள் சாட்சியம் சொல்லலாம், எந்த மாதிரி வழக்குகளில் சாட்சிகளை விசாரிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பொதுவா சட்டத்துல இத்தனை வயது நிரம்பியவர் தான் சாட்சியம் அளிக்கணும் அப்படின்னு வயது வரம்பு எதுவும் கிடையாது. இந்திய சாட்சிய சட்டத்துல ஒரு பிரிவுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இளம் குழந்தைகள் சுமார் 4-5 வயது நிரம்பாத குழந்தைகள் அவங்களுக்கு உண்மை எது பொய்மை எதுன்னு பிரித்து அறிய முடியாத பருவம். அதனால அவங்க சாட்சியம் அளிக்க முடியாது. அதே மாதிரி 80 வயதை கடந்தவர்கள், அதிக வயதுடைய நபர்கள், வயோதிகம் காரணமாக மறந்து போகிற மனநிலையில இருக்கிறவங்களும் சாட்சியம் அளிக்க முடியாது. இந்த 2 விஷயங்களை தவிர எல்லோருமே நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்க தகுதியான நபர்கள் தான். ஆனா வயது வரம்பு அப்படின்னு கொண்டு வரும்போது 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள், 12 வயதிலிருந்து 18 வயது நிறையாத குழந்தைகள் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். இப்போ ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்கு, அதை நேரில் பார்த்தது ஒரு குழந்தை மட்டும்தான். அப்ப என்ன நடந்தது என்பதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்வதற்கு தகுதியான சாட்சி அந்த குழந்தை தான். அப்ப அந்த 12 வயது நிறைவடையாத குழந்தைய சொல்வது உண்மையா அல்லது பொய் சொல்கிறதா அப்படின்னு கண்டறியறதுக்கு முதல்ல அந்த குழந்தையிடம் நீதிபதி சில கேள்விகளை கேட்பாங்க. உங்க பேர் என்ன, படிக்கிறீங்க, அப்பா பெயர், எந்த ஊர்ல வசிக்கிறீங்க, இப்படி கேட்டுட்டு நீதிபதி வழக்கறிஞர் கேட்கிற கேள்விகளை புரிந்து கொள்கிற தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கிறதா. கோர்ட்ல யாரெல்லாம் சாட்சி சொல்லலாம் அப்படின்னா, கோர்ட்ல கேட்கப்படுகிற கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கு பகுத்தறிவு கொண்ட ஒரு நபர் எப்படி பதில் சொல்வாரோ அந்த மாதிரி பொருத்தமான பதிலை சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதாங்கிறத மட்டும்தான் நீதிமன்றத்துல பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த குழந்தைக்கு பகுத்தறிவு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு நீதிபதி சில கேள்விகளை கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த குழந்தைய நீங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் நிறம் வெண்மை அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லணும், அந்த குழந்தை என்ன சொல்லணும், இல்ல நான் போட்டிருக்கிறது சிகப்பு நிறம். அப்போ அந்த குழந்தைக்கு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி கேள்விகளை புரிந்து கொண்டு இப்ப உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அது எந்த குழந்தை வேணாலும் சொல்லிரும். அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பெயர் என்ன அந்த மாதிரி கேட்கறது இல்ல. நீங்க இருக்கக்கூடிய இடம் எது, யார் முன்னால நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, இது நீதிமன்ற வளாகம்ங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுதா, இது நீதிபதிங்கிறது தெரியுதா அப்படின்னு சொன்னாலே அது சாட்சியம் அளிப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர். அதனால 5 வயதுக்கு கீழே உள்ளவங்க, அதே மாதிரி அதிக வயோதிகம் அடைந்தவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த மறதி இருக்கக்கூடியவங்க, இவங்களை தவிர அனைத்து வயதினரும் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி இருக்கு.
இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் முக்கியமா நம்ம அது எல்லா நேர்களும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அடுத்தது பார்த்தோம்னா அப்பாவால கைவிடப்பட்ட குழந்தைகள், அதுக்கு பொருள் உதவி அதாவது ஜீவனாம்சம் எவ்வளவு தொகை கிடைக்கும், இது பெறுவதில் இருக்கக்கூடிய கோர்ட் நடைமுறைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? திருமணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் மனைவிக்கு பாதுகாப்பு வழங்கணும், மனைவிக்கு தேவையான பொருளாதார உதவியை செய்யணும், மனைவியை நேசிக்க கூடியவரா இருக்கணும். ஆனா சந்தர்ப்பம் வரும்போது அவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படும் போது அந்த மனைவிக்கு சில உரிமைகளை சட்டம் வழங்கி இருக்கு. கணவர் பராமரிக்க தவறிவிட்டார், மனைவியை கைவிட்டு விட்டார், மனைவிக்கு வருமானம் எதுவும் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த மனைவிக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு தொகை அவசியமோ, வாடகை வீடு, உணவு, உடை, மருத்துவம், இந்த மாதிரி அந்த மனைவி தன்னை பராமரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை தேவையோ அந்த அளவிற்கு நீதிமன்றத்துல கேட்டு வாங்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோடைய கல்விக்கு எவ்வளவு செலவு, முழுமையான தொகையை கணவனிடமிருந்து கேட்டு வாங்க முடியும். அந்த மாதிரி மனைவி குழந்தைகள் பராமரிப்பதற்கு கணவர் கடமைப்பட்டவர். அந்த கடமையிலிருந்து அவர் விலகி செல்லும் போது நீதிமன்றம் அவரை கட்டாயப்படுத்தி மனைவியையும் குழந்தைகளையும் பராமரிப்பதற்கு எவ்வளவு தொகை தேவையோ மாதந்தோறும் அந்த மனைவியுடைய வங்கி கணக்குல செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கு. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட மனைவி நீதிமன்றத்தை அணுகும் போது பல்வேறு சட்டங்களுக்கு கீழே குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இருக்கு, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஜீவனாம்சம், மாதாந்திர பொருள் உதவி அப்படிங்கிற தலைப்பின் கீழே நீதிமன்றத்திலிருந்து தொகையை மாதந்தோறும் கணவர் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வாங்கலாம். தொகை இவ்வளவு அப்படிங்கிற அளவு எதுவும் இல்ல. கணவருடைய வருமானம் எவ்வளவு நீதிமன்றம் கணக்குல எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி தற்கால செலவினங்கள் எவ்வளவு ஆகுது, ஒரு குடும்பத்துக்கு எத்தனை நபர் மனைவி, எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு செலவுகள் ஏற்படுதோ முழுமையா கேட்டு வாங்கலாம். அதே மாதிரி மனைவிக்கு சில கூலி வேலை செய்யறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வருமானம் இருக்கும். அப்படி சிறிது வருமானம் இருக்குங்கிறத காரணமா சொல்லி கணவர் ஜீவனாம்சம் கொடுக்கறதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால நீதிமன்றத்துல எவ்வளவு தொகை பெற முடியும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை நாகரீகமான முறையில் நடத்துவதற்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவையோ அதை கேட்டு வாங்கறதுக்கு சட்டத்துல அனுமதி இருக்கு. அருமையா சொன்னீங்க சார், அருமை. அடுத்தது மைனர் அதாவது இளவர் பருவத்தை சேர்ந்தவங்களுக்கு சட்டப்படி பாதுகாவலர் யாரு, அவங்களுக்காக நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்ய வேறு நடவடிக்கைகள் எடுக்க சட்டப்படி அனுமதிக்கப்பட்டவர்கள் யாரு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். குழந்தைகள் 5 வயது நிறைவடையும் வரைக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தாயாரோடைய பராமரிப்பில் தான் இருந்து வரணும் அப்படின்னு சட்டம் அனுமதிக்குது. அப்போ 5 வயது வரை அம்மா தான் கஸ்டோடியன். 5 வயது நிரம்பிய பிறகு அந்த மைனர் குழந்தைக்கு பாதுகாவலர் தகப்பனார், அப்பா தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. அப்பா இல்லாத சூழ்நிலையில, அதாவது அப்பா கைவிட்டுட்டாரு அல்லது அப்பா இந்திய ராணுவத்துல பணியில இருக்கிறாரு, அயல் நாட்டில் பணியில் இருக்கிறாரு, அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த 18 வயது நிரம்பாதவர் தான் மைனர். 18 வயது நிரம்பும் வரை அந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தாயாருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சொத்து வரும், அந்த சொத்துக்களை யார் பராமரிப்பது, அந்த சொத்துக்கள் தொடர்பாக வழக்குகள் வரும்போது இந்த குழந்தை சார்பாக நீதிமன்றத்தை அணுகி தேவையான உத்தரவை பெறக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னா முதல்ல தகப்பனாருக்கு இருக்கு. தகப்பனார் இல்லாத சூழ்நிலையில தாயாருக்கு இருக்கு. அதே மாதிரி நாம திருமணம் 18 வயது நிறைவடைஞ்சாதான் பெண்ணுக்கு சட்டப்படியான திருமணம் நிறைவேறும். ஆனா 18 வயதுக்கு குறைவான ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் நடந்துட்டுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாவலர் கார்டியன் யார் அப்படின்னா சட்டப்படி கணவர் தான் கார்டியன். அப்போ குழந்தைகளுடைய நலனை பராமரிப்பதற்கும் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இப்ப சில வீடுகள்ல தாத்தா தன்னுடைய சொத்துக்களை உயில் மூலமாக பேரன்னு சொல்லக்கூடிய இளவருக்கு எழுதி வச்சிருப்பாரு. அப்ப அந்த சொத்துல பிரச்சனை ஏற்படும் போது நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ இந்த இளவர் சார்பா முதல்ல தகப்பனார் வழக்கு தாக்கல் செய்யலாம், தகப்பனார் இல்லாத சூழ்நிலையில தாயார் தாக்கல் செய்யலாம். அருமை சார். அடுத்தது இப்போ பூர்வீக குடும்ப சொத்துக்கள்ல பங்கு கேட்க சட்டப்படியான உரிமை பெண்களுக்கு இருக்குதா இல்லையா, இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?
கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கு உரிமை உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப சொத்துக்கள் இரண்டு வகையா உண்டு. ஒன்று பாரம்பரியமான சொத்து, தாத்தாவுக்கு பாத்தியப்பட்டிருந்து அப்பாவுக்கு பாத்தியப்பட்டிருந்து அதன் பிறகு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, பூர்வீக சொத்து, பாரம்பரிய சொத்துன்னு சொல்றோம். மற்றொன்று ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய சொந்த வருமானத்துல அவர் பெயர்ல கிரயம் வாங்குவது. அப்படி தன் சம்பாத்தியத்துல தன் பெயர்ல ஒரு சொத்து வாங்கப்படுகிறதுன்னா அதை பொறுத்து அவர் உயில் எழுதி வைக்கலாம், யாருக்காவது தான பத்திரம் எழுதி வைக்கலாம். அது ஒரு வகையானது. இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு வழி வழியாக வரக்கூடியது. இதுல கடந்த காலத்துல பெண்களுக்கு திருமணம் செய்யும் போது நிறைய செலவுகள் ஏற்படுது. அப்படி செலவுகள் செய்யறதுனால சொத்துக்கள் பாகம் கிடையாது அப்படின்னு குடும்பத்துல சொத்துல பங்கு எதுவும் பெண்களுக்கு கொடுக்கறதும் இல்ல, பெண்களும் கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இல்ல. ஆனா இப்ப கால மாற்றத்துல பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு. அதுவும் பூர்வீக சொத்தில் ஒரு ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதற்கு சமமான உரிமை பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 1989 ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்து வாரிசு உரிமை சட்டத்துலதான் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுல 1989 திருமணம் ஆகாமல் இருந்த பெண்களுக்கெல்லாம் பூர்வீக குடும்ப சொத்துக்களில் சகோதரனுக்கு கிடைக்கிற அளவு சொத்து அந்த சகோதரிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல சட்டத்துல சீர்திருத்தம் ஏற்பட்டது. பின்னிட்டு 2005 இந்திய அளவுல சட்டத்துல திருத்தங்கள் ஏற்பட்டது. அந்த 2005 ஏற்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இந்த பெண் எந்த தேதியில் பிறந்தார்களோ அந்த தேதியில் இருந்தே அவருக்கு அந்த குடும்ப சொத்துல உரிமை ஏற்பட்டு விடுகிறது. ஆனா சட்டத்துல சீர்திருத்தத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, இந்த 2005 சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அதுல ஒரு தேதி சொல்றாங்க, 20/12/2004 ஒரு தேதி. இந்த தேதிக்கு முன்பாக அந்த சொத்துக்களை சகோதரர்கள் எல்லாம் பாகப்பிரிவினை செய்துட்டாங்க, அது சட்டப்படியான பாகப்பிரிவினை, பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது. அந்த சொத்துக்கள் பிரிக்கப்படாமலே இருக்கு. தாத்தா பெயரிலேயே சொத்துக்கள் இருக்கு. தாத்தா இறந்து போய்விட்டார், அப்பாவும் இறந்து போய்விட்டார். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த தாத்தா விட்டு சென்ற சொத்தில் சகோதரனுக்கு பாதி சகோதரிக்கு பாதி அப்படிங்கிற முன்னேற்றம் 2005 இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனால 2005 சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக பாக பிரிவினை நடந்துவிட்டது அப்படின்னு சொன்னா பெண் அந்த சொத்தில் உரிமை கேட்க முடியாது. 2005 பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது பாக பிரிவினை செய்யாமல் கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மட்டும் அந்த பெண்மணி நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து பாக பிரிவினை தனது பங்கு எவ்வளவோ அதை கேட்டு வாங்கலாம். பெண்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு சட்டம் பொருந்தக்கூடியதா இருக்கு. இப்ப இந்து மதத்தை சார்ந்த பெண்களுக்கு தான் இந்த சீர்திருத்தங்கள்லாம். இப்ப கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிற கொள்கை நடைமுறையில அவங்களுக்கு கிடையாது. அதனால அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள், அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கே உண்டான அந்த சட்டத்தின்படி அவர்கள் உரிமையை கேட்டு வாங்கக்கூடிய நீதிமன்றத்தில் தீர்ப்பின் மூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கூட்டு குடும்பத்துல சொத்து இல்லாமல் இருந்து 1989 பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு கிடைத்தது. 2005 பிறகு முழுமையான மாற்றம். அவருக்கு திருமணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலன்னாலும் சரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பிறந்த தேதியிலிருந்தே அவருக்கு சொத்தின் மீது உரிமை ஏற்பட்டு விடுகிறது. ஆக தற்போதைய சட்ட விதிகளின்படி ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் எல்லா விதமான சொத்துக்களிலும் உரிமை உண்டு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஒரு கணவர் தவறிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து மாமனாரோ மாமியார் அப்படி அந்த குடும்பங்கள் உள்ள எல்லாருக்குமே அது போகுமா? அது எப்படி? அந்த கணவருக்கு சொத்து எப்படி பாத்தியப்பட்டது என்பதை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த கணவர் பெயரிலேயே பத்திரம் இருக்கு. அந்த சொத்துக்கு உரிய உரிமை ஆவணங்கள் கணவர் பெயரிலேயே இருக்கிறது அப்படின்னா அந்த கணவர் முழுமையான உரிமையாளர். அவர் இறந்து போகிற போது அவர் இந்துவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் யாரு? அவருடைய தாயாரும் ஒரு வாரிசு, மனைவி வாரிசு, மகன்,
மகள், இறந்து போன மகனின் குழந்தைகள் எல்லாம் வாரிசு. தகப்பனார் இந்த முதல் நிலை வாரிசுகள் இல்லாத சூழ்நிலையில் மட்டும்தான் தகப்பனாருக்கு போகும். மற்றபடி அந்த கணவர் அவர் பெயரில் உள்ள சொத்துக்களை பாகமாக பெற்றுக்கொள்வதற்கு இறந்து போன கணவனின் தாயார், மனைவி, மகன், மகள் அனைவருக்கும் உரிமை இருக்கு. அருமை சார். அடுத்தது மூத்த குடிமக்கள் நலனை பாதுகாக்க சிறப்பு சட்டம் இருக்குதா? அதுல என்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு? அதை எப்படி பெறுவது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மூத்த குடிமக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால மனிதர்களுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. 80 வயது வரைக்கும் சாதாரணமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். அப்போ வயோதிகத்தின் காரணமா அவங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆதரவு தேவைப்படுது. உடல் அளவில் ஏற்பட்ட பலகீனத்தின் காரணமா மற்றவர்களுடைய உதவியோட தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும் இருக்கு. அப்போ வயதில் மூத்த நபர்களுக்கு அவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். அந்த மூத்த குடிமக்கள் அப்படிங்கறதோட சேர்த்து பெற்றோர்கள் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளுக்கும் இந்த சட்டத்தின் கீழ் வயோதிகம் அடைந்த பெற்றோர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய கடமையை இந்த சட்டம் வலியுறுத்துது. அப்பா அம்மாவை கைவிட்டு விட முடியாது. வயோதிகமான அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு அன்றாட தேவை உணவு, உடை, இருப்பிடம், இதை பூர்த்தி செய்யக்கூடிய கடமையை அந்த மகன், மகள் மட்டுமல்லாமல் பேரன், பேத்தி மீதும் இந்த சட்டம் உறுதி செய்யுது. அப்படி கவனிக்க தவறுகிற பட்சத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை உரிய அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுத்து அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வயோதிகமான ஒருவர் மகன் பராமரிக்க தவறிவிட்டார். இப்ப இந்த வயோதிகமானவர் யாரை அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 அதிகாரிகள் இருக்காங்க. ஒருவர் நாகர்கோவில்ல இருக்கிறாரு, மற்றொருவர் பத்மநாபபுரம். RDO, ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டாட்சியர். அந்த கோட்டாட்சியரை அணுகி எழுத்துப்பூர்வமாக என்னை எனது மகன் பராமரிக்க தவறிவிட்டார் அல்லது தன்னுடைய மகள் பராமரிக்க தவறிவிட்டார் என்பதை எடுத்து சொல்லும் போது அந்த கோட்டாட்சியர் உரிய விசாரணையை நடத்தணும். மகன், மகள் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவை கவனிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றது உண்மையா அப்படிங்கறத முதல்ல கண்டறியறாங்க. அதன் பிறகு இந்த பெற்றோரை அவரோடு சேர்த்து வைத்து குடும்பத்துல ஒரு நபராக வைத்து பராமரிப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் ஆய்வு செய்து பார்க்கிறாரு. அதன் பிறகுதான் ஒரு உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. என்ன உத்தரவு போடலாம்? மகனோ மகளோ 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம், அல்லது இந்த அப்பா யார் மீது வழக்கு தொடுக்க விரும்புகிறாரோ ஒரு மகன் மீது மட்டும் கூட புகார் மனுவை கொடுக்கலாம். அப்படி விசாரணை செய்து கோட்டாட்சியர் பிறப்பிக்கிற உத்தரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வயோதிகமான அப்பா அம்மாவை மகன் பராமரிக்க வேண்டும். மாதந்தோறும் 10,000 ரூபாய் வரைக்கும் பராமரிப்பு தொகையை உத்தரவு கொடுக்கலாம். மாசந்தோறும் இந்த மகன் வயோதிகமான அந்த அப்பாவுக்கு மாசந்தோறும் 10,000 ரூபாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த வயோதிகம் அடைந்த பிறகு அவங்க பெயர்ல உள்ள சொத்துக்களை மகனோ மகளோ எழுதி வாங்கியிருப்பாங்க. அப்பா அவருடைய காலத்துல உழைப்பின் மூலமாக, சம்பாத்தியத்தின் மூலமா ஈட்டிய அந்த சொத்துக்களை மகன் வாங்கி கொண்டு அதன் பிறகு அப்பாவை கவனிக்க தவறி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த கோட்டாட்சியருக்கு எந்த மாதிரியான இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த சொத்துக்களை திரும்பவும் அப்பாவிடம் ஒப்படைக்கிறதற்கு உத்தரவு போட முடியும். என்ன பத்திரங்கள் மகன் பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த பத்திரங்கள் எல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்து அந்த சொத்தை மீட்டு திரும்பவும் இந்த மூத்த குடிமகனுக்கு அல்லது மூத்த குடிமகளுக்கு ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் கோட்டாட்சியருக்கு இருக்கு. இந்த கோட்டாட்சியர் போடுகிற அந்த உத்தரவுல திருப்தி இல்ல, 10,000 ரூபாய் வரைக்கும் பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணலாம், ஆனா ஒரு 3,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேல்முறையீடு கலெக்டர்கிட்ட செய்யலாம், மாவட்ட ஆட்சியரிடம் செய்யலாம். அப்போ ஒரு மூத்த குடிமகனை தினந்தோறும் பராமரிப்பதற்கு மகன், மகள், பேரன்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள்னு அவங்களை வலியுறுத்துவது இந்த புது சட்டம். அவங்க பராமரிக்க தவறுனா மூத்த குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை கோட்டாட்சியரை அணுகி தனக்கு தேவையான பராமரிப்பு தொகையை கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்தது சார், ஒரு கம்பெனில ஒரு அரசு அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படாம தடுக்கிறதுக்கு சட்டம் எதுவும் இருக்குதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படுது, அதை கொஞ்சம் சொல்லலாமா? இன்றைய உலகத்துல ஆண்கள் மட்டும் வருமானத்தை ஈட்டுகிற விஷயத்துல இல்ல, பெண்களும் ஏதாவது தொழில் செய்து அல்லது அலுவலகத்தில் பணிபுரிந்து வருமானம் ஈட்டினாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வழங்க முடியுங்கிற சூழ்நிலையில இருக்கு. கட்டாயமா பெண்களும் பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு பணியாளர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் பணிபுரிகிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அந்த வகையில கடந்த 2013 ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன சட்டம் அப்படின்னா, பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பு வழங்கும் சட்டம். எதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு இருக்கு. பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாப்பு தருவதற்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கும் வகையில 2013 சட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அலுவலகம், தனியார் அலுவலகமா இருந்தாலும் சரி, அரசு அலுவலகமா இருந்தாலும் சரி, அங்க பெண் ஊழியர்களுக்கு எதிராக எந்த விதமான பாலியல் துன்புறுத்தல் செய்வதையும் முதலில் தடை செய்கிறது. ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதை குற்றமாக இந்த சட்டம் சொல்லுது, தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக சொல்லுது. அதே மாதிரி அந்த துன்புறுத்தல்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அந்த அரசு துறையோ தனியார் துறையிலேயோ நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வலியுறுத்துது. அதே மாதிரி ஏதாவது துன்புறுத்தல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அதற்கு உரிய நிவாரணத்தை பெற்று தருவதற்கும் வழிவகைகள் இந்த சட்டத்துல செய்யப்பட்டிருக்கு. 10 பெண்களுக்கு அதிகமாக, ஒட்டுமொத்தமாக 10 ஊழியர்களுக்கு அதிகமாக ஒரு அலுவலகத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அலுவலகத்துல ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் வலியுறுத்துது. அந்த குழு என்ன அப்படின்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அந்த அலுவலகத்திலேயே புகார் செய்வதற்கு, அந்த புகாரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கமிட்டியை அந்த அலுவலகத்துல ஃபார்ம் பண்ணணும், அமைக்க வேண்டும். அதை அந்த ஊழியர்களுக்கு தெரியும்படியாக எழுதி வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டால் அது தொடர்பாக புகார் அளிக்க, அந்த புகாரை பெற்றுக்கொள்வதற்கு உரிய அதிகாரி யார் அப்படின்னு அதிகாரியுடைய பெயர், அவருடைய பதவி, அவருடைய முகவரி, அதை எல்லாருக்கும் தெரியும்படியா அந்த அலுவலகத்துல வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் வலியுறுத்துது. இந்த புகார் அளிப்பது நேர்லையும் புகார் கொடுக்கலாம் அல்லது இமெயில், கணினி மூலமாகவும் அந்த புகாரை அனுப்பி வைக்கலாம். அப்படி வரக்கூடிய புகாரை 90 நாட்களுக்குள்ள விசாரித்து அந்த புகாரின் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து தவறு செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி தண்டனைகள் கொடுப்பீங்க? அவருக்கு இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இதுல குறைந்தபட்சம் 3 நபர்கள் இருக்கணும், 4 நபர்கள் கூட இருக்கலாம். அதுல 50% அந்த குழுவுல பெண்கள் தான் இருக்கணும். அவங்க விசாரணை செய்து சம்பவம் உண்மைன்னு தெரிய வந்தா தவறிழைத்த ஊழியரை பணியிட மாற்றம் அல்லது பதவி நீக்கம், அது துறை ரீதியான நடவடிக்கை. கூடுதலாக காவல்துறை வாயிலாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் செய்த அந்த குற்றம் எந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றமோ அந்த சட்டப்பிரிவின் கீழ் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வரும். அவர் மீது அந்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப 10 நபர்கள் இருந்தாதான் இந்த குழு அமைச்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னா, 10 நபர்களுக்கு கீழே இருந்தா குழு எதுவும் கிடையாதா அப்படின்னா, 10 நபர்களுக்கு கீழே இருந்தா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு குழு அமைக்கணும், லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி அமைக்கணும். இங்க யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படின்னா, வீட்டுல பணியாளர்களா வேலை செய்யற பெண்கள், ஒரு நபர் தான் வீட்டுல வேலை பார்ப்பாங்க. அவங்க கூட அந்த குடும்பத்துக்குள்ள வேலை செய்யும் போது ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழுவிட்டு புகார் கொடுக்கலாம். அல்லது 10 நபர்களுக்கு மேல வேலை செய்யற அந்த கம்பெனியில அல்லது அரசு அலுவலகத்துல அந்த எம்ப்ளாயரே, பெரிய அதிகாரி அல்லது அந்த கம்பெனியை நடத்தக்கூடியவரே அந்த குற்றத்துல ஈடுபட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில இருக்கிற குழு மூலமாக நியாயம் கிடைக்காது அப்படின்னு கருதுகிற பட்சத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவிட்ட புகார் கொடுக்கலாம். இது தனக்கு ஏற்பட்ட அநீதியை எடுத்து சொல்வதற்கு அந்த நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த குழு தண்டனை கொடுக்காது. அந்த குழு எடுக்கிற நடவடிக்கை தவறு இழைத்தவரை
அந்த அலுவலில் இருந்து பணியில இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா அவருடைய குற்றத்துக்கு தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திட்டு தான் இருக்கு. இந்த வகையில வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்காக இந்த சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டிருக்கு. கொலை, பாலியல் வன்முறை போன்ற குற்றங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா? சட்டம் என்ன சொல்லுது? கடந்த காலத்துல குற்றத்துல ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோட அந்த நீதிமன்ற நடவடிக்கை முடிஞ்சு போகும். இப்ப ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு தண்டனை அளிப்பது ஒரு பக்கம், அந்த குற்றச்சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு இழப்பீடு, ஒரு நிவாரணம். அந்த குற்றத்திற்கு முன்பாக அவருடைய நிலை எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு பாதிக்கப்பட்ட நபர் மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு கொலை குற்றத்துல ஒரு நபர் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணியினுடைய கணவர் இறந்து போயிட்டாருங்கிறது மட்டும் இல்ல, அந்த மனைவிக்கு பாதுகாவலராக இருந்தவர் இறந்து போயிருக்கிறாரு, அந்த குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு, குடும்ப உறுப்பினர்களை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு. இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு. ஆக இந்த சட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்ன சொல்லுது? பாதிப்படைந்த குடும்பத்திற்கு ஒரு பொருளாதார உதவியை கண்டிப்பாக அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசும் இந்திய அரசும் இதற்காக தனியாக பணம் ஒதுக்கீடு செய்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குற்றத்துல பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல் நிலை ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்வது. அது எது மாதிரியான குற்றமாகவும் இருக்கலாம். பாதிக்கப்பட்ட நபர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னாலும் நிவாரணம் பெற முடியும். அந்த பாதிக்கப்பட்ட நபர் இறந்து போய்விட்டாருன்னு சொன்னா இறந்து போனவரை யாரெல்லாம் சார்ந்து இருந்தாங்களோ, மனைவி, மகன், மகள், தாயார், தகப்பனார், இவங்க நிவாரணம் பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த நிவாரணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யாரை அணுக வேண்டும், எப்படி இந்த நிவாரணத்தை கேட்டு பெறுவது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. பாதிக்கப்பட்ட நபர் அணுக வேண்டியது அவரே நேரடியாகவும் அணுகலாம், அல்லது அந்த குற்ற வழக்கு எந்த காவல் நிலையத்துல நிலுவையில் இருக்கோ அந்த காவல் நிலையத்தை சார்ந்த காவல் அதிகாரி பாதிக்கப்பட்டவருக்கு பரிகாரம் கொடுப்பதற்கு பரிந்துரை செய்யலாம். போலீஸ் பரிந்துரை செய்யலாம், அல்லது பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தை அணுகி இந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். இது எளிய முறைதான். ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் போதும். அந்த இலவச சட்ட உதவி மையம் விசாரணையை நடத்தி எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதற்கு தகுந்த ஒரு பொருத்தமான நிவாரண தொகையை பரிந்துரை செய்கிறார்கள். அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர், மாநில அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிற நிதி, மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிற நிதி, இந்த நிதியிலிருந்து இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வங்கி கணக்குல பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறாங்க. இந்த விண்ணப்பம் செய்யும் போது எந்த மாதிரியான ஆவணங்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு. விண்ணப்பம் செய்யும் போது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இப்ப நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய நபருக்கு மரணம் ஏற்பட்டிருந்தா இந்த குடும்பத்துக்கு வருமானமே நின்று போயிருக்கும். உதாரணமா ஆசிட் அட்டாக், திராவக வீச்சு பெண்களுடைய முகத்துல வீசுறாங்க அப்படின்னு சொன்னா பார்வை இழப்பு ஏற்படலாம். சில சமயங்கள்ல அந்த பெண்களுக்கு மரணமே கூட ஏற்பட்ட வழக்குகளும் உண்டு. இப்ப இந்த வழக்குல யார் அந்த இழப்பீட்டு தொகையை நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னா மருத்துவர்கள் நிர்ணயம் செய்யறாங்க. உடல் அளவுல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளவு மருத்துவ தேவைகள் இந்த நபருக்கு இருக்கு, மருத்துவ செலவுகள் எவ்வளவு இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கு, இனிமேலும் எவ்வளவு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட மருத்துவமனையில உண்டு. அவங்க இந்த மருத்துவ ஆவணங்களை பரிசீலனை செய்து அவங்களும் ஒரு பரிந்துரையை கொடுக்கறாங்க. இறுதியான முடிவு இந்த இலவச சட்ட உதவி மையத்துல மாவட்ட வட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய தலைவர் தான் இறுதி முடிவு எடுத்து பரிந்துரை செய்யறாரு. அப்போ இந்த மருத்துவ ஆவணங்களை விண்ணப்பத்தோடு இணைத்து கொடுக்க வேண்டியது கட்டாயம்.
பொதுவா ஒரு குற்ற வழக்குன்னு சொன்னாலே மருத்துவமனையில் இருந்து ஆவணங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா கிடைக்காது, காவல்துறைக்கு தான் அதை கொடுப்பாங்க. அப்ப இந்த விண்ணப்பம் செய்யும் போது அந்த மருத்துவ ஆவணங்கள், காயச்சான்று, மருத்துவமனையில போய் சேர்ந்தது, மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன சர்டிபிகேட்ஸ், இதெல்லாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே அவங்க அந்த மருத்துவமனையிலிருந்து கேட்டு வாங்கலாம். வாங்கி அதை விண்ணப்பத்தோட சேர்த்து கொடுக்கும்போது பரிசீலனை செய்து எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ அதற்கு உரிய நிவாரண தொகையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிவாரணங்கள் தற்போது கிடைக்கக்கூடியதா இருக்கு. கொலை வழக்கு மட்டுமல்ல, பாலியல் துன்புறுத்தல்கள், ஆசிட் அட்டாக்கு, இத மாதிரி எந்த மாதிரியான குற்ற வழக்காக இருந்தாலும் சரி நிவாரணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அடுத்ததா இப்போ பெண்கள் பொதுவாக எல்லா அரசு அலுவலகத்திற்கும் சென்று மனு கொடுக்கறாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனையை எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்திற்கும் அதே போல வர முடியுமா? இது ஒரு கேள்வி. அடுத்ததா அவங்கள வழி நடத்தவும் உதவி செய்யவும் ஏதாவது அதிகாரி இருக்கிறாங்களா? பொதுவா ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வை தேடி நடவடிக்கைகளை தொடுப்பது கணவர் தான், தகப்பனாரா தான் இருப்பாரு. இப்ப சில குடும்பங்கள்ல கணவர் பிரிஞ்சு சென்று இருப்பாரு, அப்பா இல்லாத நிலைமையில இருக்கும். பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ மற்ற அரசு அலுவலகங்களுக்கு எப்படி போகிறார்களோ அதே மாதிரி நீதிமன்றத்திற்கும் இயல்பாகவே அவங்க வரலாம். எந்த அச்ச உணர்வும் மனசுல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தைரியமா வரலாம். அங்க அவங்களை வழி நடத்துவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு உண்டு. அந்த இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி தன்னுடைய பிரச்சனையை வாய்மொழியா சொன்னா அங்கு எழுதி கொள்வதற்கும் ஆட்கள் உண்டு. எழுதி கையொப்பத்தை வாங்கி தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இருக்காங்க. அப்ப இந்த பெண்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அந்த இலவச சட்ட உதவி மையம், அதை அணுக வேண்டும் அப்படிங்கறதான். இப்ப பொருளாதார வசதி இல்லாத பெண்கள் உண்டு. அவர்களுக்கு வழக்கறிஞரை நியமனம் செய்வது யார்? ஏன்னா நீதிமன்றத்துல வழக்கை நடத்துவது வழக்கறிஞர்கள் தான். அப்ப இந்த பொருளாதார வசதி இல்லாத பெண்ணுக்கு அரசாங்கமே இலவசமாக வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். எந்த விதமான கட்டணமும் இந்த பெண் நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டியது இல்லை, வழக்கறிஞருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆக இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீதிமன்றம் மூலமாகத்தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி மையத்தை அவர்கள் அணுகணும். இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். கிராமங்கள்ல இப்பவும் சில பெண்கள் கணவரிடமிருந்து அந்த திருமண உறவை முறித்து கொள்வது கிராமத்திலேயே முடிவு செய்யறாங்க, பஞ்சாயத்து மூலமா முடிவு செய்யறாங்க. திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு, அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமண உறவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீதிமன்றத்துல போய் மட்டும்தான் விவாகரத்துங்கிறத கேட்டு பெற முடியும். அதே மாதிரி கணவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல இருந்து அந்த சொத்துக்களை பாகம் பிரிச்சு கேட்கறதும் நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ நீதிமன்றத்துக்குள்ள இந்த பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு வழிகாட்டுவதற்கும் உதவி செய்வதற்கும் இலவச சட்ட உதவி மையம் அப்படிங்கிறது இருக்கு. பெண்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் வழக்குகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இல்லையா, இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த புது சட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அல்லது தேவைகள் என்ன, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நம்முடைய இந்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது கடந்த 1/7/2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த புதிய சட்டங்கள் ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு யோசிக்கும் போது பழைய சட்டங்கள் 3மே 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் இயற்றப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது. அந்த 3 சட்டங்களையும் மாற்றுவதற்கு ஏன் அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு யோசிக்கும் போது காலத்தின் தேவை இருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல வழக்குகள் தொடுத்தால் பொதுவா பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீண்ட நாட்களாகும், அதிக செலவுகள் ஆகும் அப்படின்னு நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஒவ்வொரு வழக்குகளும் விரைவாக தீர்மானிக்கப்பட வேண்டும். கோர்ட்ல தீர்ப்பு விரைவாக பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்க வேண்டும்
அதற்கு என்ன மாற்றங்கள் தேவைப்பட்டதோ அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் இப்ப குற்றங்களினுடைய தன்மைகள்லயும் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. பழைய காலங்கள்ல நடந்த குற்றத்தை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட முறைகள் வேற, இப்ப வேற. அப்போ அந்த குற்றங்களின் தன்மை மாறும்போது அதனை புலனாய்வு செய்வது, போலீசார் அந்த குற்றத்தை செய்தது யார், அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புலன் விசாரணையை நடத்துவதிலும் காலதாமதங்கள் ஏற்பட்டது. அப்போ அந்த புலன் விசாரணையை விரைவாக நடத்தி முடிப்பதற்காகவும் புலன் விசாரணைக்கு உதவியாக விஞ்ஞான வளர்ச்சி, நம்ம சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதை உள்ள கொண்டு வருவதற்காகவும் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. காலதாமதம் குறைக்கப்பட வேண்டும், புலனாய்வு திறமையாக நடத்தப்பட வேண்டும்ங்கிறது ஒரு நோக்கமா இருந்தது. அதே போல நீதிமன்ற நடைமுறை என்பது பொதுமக்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியாததா இருந்துச்சு. அப்போ அந்த பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற வகையிலும் இருக்க வேண்டும். அந்த நீதிமன்றத்துல ஏற்படுகிற காலதாமதத்தை குறைக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக கோர்ட்ல இவ்வளவு நாட்களுக்குள் இந்த வழக்குகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கால அவகாசம் இந்த புதிய சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 3 சட்டங்களுமே குற்றவியல் வழக்குகள் தொடர்புடையதுதான். பழைய இந்திய சாட்சிய சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய புதிய பெயர். இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய புதிய பெயர் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம அதனுடைய உள்ளடக்கங்கள்லயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்துல ஒரு குற்ற வழக்கு என்னென்ன நடைமுறைகளை கடந்து வருங்கிறதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு இருந்தது. அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம்ங்கிறது தற்போது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதாவது பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. இந்த பெயர் மட்டும் மாற்றம் ஏற்படாம அந்த சட்டத்துல பல்வேறு பிரிவுகள்ல மாற்றம் ஏற்பட்டு இன்றைய காலத்தின் தேவைக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வழக்குகளை எளிமையான முறையில் நடத்துவது, உடனடியாக தீர்வு கிடைப்பது, அதே மாதிரி நீதிமன்றம் நல்ல ஒரு சிறப்பான முறையில விசாரணை நடத்தி ஒரு துல்லியமான தீர்ப்பு வெளியே வருவதற்கு இந்த புதிய சட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் 1/7/2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருப்பதனால குற்றவியல் வழக்குகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இனி விரைவான தீர்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நீதிபதியா உங்களுடைய பார்வை, கருத்து குறித்து அருமையா எல்லாரும் புரியும்படி அருமையா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.